இங்க பேட்டியில பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் வந்து விக்ரமன் அந்த மாதிரி ஜாதி பாகுபாடு பார்த்துருக்காரு. அவர் அந்த மாதிரி எல்லார்ட்டயும் அப்படித்தான் பழகுவாரு அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லட்டும். நான் சென்னையை விட்டு இல்ல, சினிமா விட்டு இல்ல, தமிழ்நாட்டை விட்டு இல்ல, இந்தியா விட்டே போயிருக்கேன். நான் பிறந்த அந்த தெற்குமேடு ஊருக்கு வந்து நான் ஏதாவது ஒன்று செய்யணும். அந்த அளவுக்கு இன்னும் கூட நான் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனேன்னா ஏதோ ஒன்று நான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு தூரம் என்னை பற்றி சொன்னீங்க இல்லையா, என்னுடைய எந்த ப்ளஸ் பாயிண்ட்டும் நான் சொல்லவே இல்லை. என்கிட்ட அந்த மாதிரி எந்த ப்ளஸ் பாயிண்ட்டும் என்கிட்ட கிடையாது. ஆனால் ஒன்று என்கிட்ட இருக்குது. என்னன்னு கேட்டேன், நான் ஸ்கூலில் படிக்கும்போது, காலேஜில் படிக்கும்போது, சினிமாவுக்கு வந்த பிறகு இன்னைய வரைக்கும் நான் யார்ட்டையும் நீ என்ன ஜாதி, என்ன மதம் எதுவுமே கட்டதில்லை. 2-3 பேர் இப்போ என்கிட்ட ஷாஜகான ஒரு அசிஸ்டண்டாக இருந்தார். பல பேட்டிகளை சொல்லிட்டேன். யாருமே வந்து டைரக்டராகி கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க. நான் முதல் படம் ஒரு சில்வர் ஜூப்ளி படம் கொடுத்துட்டு 2வது படம் ஃபெயிலியர். அதுக்கப்புறம் நான் பேசினேன் இப்போலாம்ன்ற ஒரு படம் பண்ணி பல நாட்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கேன். திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் பிடித்த நம்ம உணர்வுகளோட கடந்த லெஜெண்டரி டைரக்டர் விக்ரமன் சார் தான் இருக்காரு. வணக்கம். வணக்கம் சார். சார் ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. இன்னைக்கு என்னோட பக்கெட் லிஸ்ட்ல ஒன்று டிக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். நான் எனக்கு ரொம்ப பிடித்த இயக்குனர், எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இருக்கு. உங்களை இன்டர்வியூ பண்றதுல ரொம்ப சந்தோஷம் சார். இந்த நன்றி கடன் மட்டும் இன்னும் நான் தீர்க்கவே இல்லை ஜித்து அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? இந்த நன்றி கடன் மாதிரி ஏதாவது சில நிறைய இருக்கு. அது பார்க்கணும், பண்ணணும். முடிஞ்சதுன்னா இன்னும் கூட சொல்லப்போனால் எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. நான் பிறந்த அந்த தெற்குமேடு ஊருக்கு வந்து நான் ஏதாவது ஒன்று செய்யணும். அந்த அளவுக்கு இன்னும் கூட நான் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனேன்னா ஏதோ ஒன்று நான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சார் இந்த சிந்தனையை பாராட்ட வேண்டியது சார். நான் ஒரு இலவச கல்யாண மண்டபம் கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ என் பையன் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக வந்து சம்பாதிச்சான்னா நான் அந்த ஊரில் ஒரு பெரிய இலவச கல்யாண மண்டபம் வந்து புளியரை தெற்குமேடு 2 ஊருக்கும் காமனாக அது கட்டி கொடுத்து அதில் வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல் என்னென்னா எல்லா சமயத்தினரும் எல்லா ஜாதியினரும் கல்யாணம் பண்ணலாம். எதுவும் அந்த மாதிரி. ஆமாம். இப்போ எனக்கு அது ஒன்று மட்டும் நான் நீங்கள் இவ்வளவு தூரம் என்னை பற்றி சொன்னீங்க இல்லையா, என்னுடைய எந்த ப்ளஸ் பாயிண்ட்டும் நான் சொல்லவே இல்லை. என்கிட்ட அந்த மாதிரி எந்த ப்ளஸ் பாயிண்ட்டும் என்கிட்ட கிடையாது. ஆனால் ஒன்று என்கிட்ட இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்கூலில் படிக்கும்போது, காலேஜில் படிக்கும்போது, சினிமாவுக்கு வந்த பிறகு இன்னைய வரைக்கும் நான் யார்ட்டையும் நீ என்ன ஜாதி, என்ன மதம் எதுவுமே கட்டதில்லை. 2-3 பேர் இப்போ என்கிட்ட ஷாஜகான ஒரு அசிஸ்டண்டாக இருந்தார். அவர் டைரக்டர் ஆனார். அவர் வந்து நான் தான் அவரை டைரக்டர் ஆகணும் சௌத்ரி சார்ட்ட சொல்லி படம் பண்ணார். அவர் பேர்லேயே ஷாஜகான் இருக்கனால அவர் முஸ்லீம்னு தெரியும். பாக்கி யாருமே எனக்கு தெரியாது. நான் கேட்கவும் மாட்டேன், எனக்கு தேவையும் இல்லை. நான் ஸ்கூலில் இன்னைக்கு சொல்கிறேன், இங்கே பேட்டியில் பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் வந்து விக்ரமன் அந்த மாதிரி ஜாதி பாகுபாடு பார்த்துருக்காரு, அவர் அந்த மாதிரி எல்லார்ட்டையும் அப்படி தான் பழகுவார் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லட்டும். நான் சென்னையை விட்டு இல்லை, சினிமா விட்டு இல்லை, தமிழ்நாட்டை விட்டு இல்லை, இந்தியா விட்டே போயிடுறேன். அது மாதிரி யார்ட்டையுமே பழகலை. எங்கள் அப்பாட்ட அந்த நல்ல குணம் இருந்தது. அது எங்கிட்டையும் இருக்குது, என் பையன்கிட்டையும் இருக்குது. நான் எனக்கு இன்னும் சொல்லப்போனால் நிறைய எனக்கு படிக்கும்போது எனக்கு கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இஸ்லாமிய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ரம்ஜான் அன்னைக்கு மேலப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே அவங்க கூட்டு போயிடுவாங்க. அவங்களுக்குன்னு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும், ஏதாவது ஒரு ரூம் இருக்கும். அங்கே நம்ம பிரியாணி இல்லை, தண்ணி ஊற்றி சாப்பாடு போடுற ஒரு கும்பல் வச்சுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய அந்த மாதிரி கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸு நிறைய. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் முந்தியெல்லாம் வந்து ஒரு டூர் போவேன். அந்த டூரே ரொம்ப வினோதமாக இருக்கும். இங்கேருந்து கிளம்பி பாண்டிச்சேரி போயிட்டு திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில், வைத்தீஸ்வரன் கோயில், அன்னை வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு வந்து அன்னைக்கு நைட் அங்கே சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே ஹால்ட்டு. அங்கேருந்து அடுத்த நாள் கிளம்பி நிறைய நாகூர் தர்கா இதெல்லாம் போயிட்டு இவரையே நாகூர் தர்கா போயிட்டு இருந்தேன், வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே ஆலங்குடி போய் சனீஸ்வரன் கோயில் வரைக்கும் இப்படி எல்லாம் சர்வமத ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எனக்கு எப்படி எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களோ இன்றைக்கி என் பையனும் அதே மாதிரி, எங்கள் அப்பா அதே மாதிரி. எங்கள் அப்பா வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நாங்கள் இருந்து வில்லேஜ். எங்கள் அப்பா ஒரு அரசியல் கட்சியில் இருந்தார். அவருக்கு வந்து இந்த தென்காசி எம்எல்ஏவா காமு கதிரவன் இருந்தார். அவர் பேர் சம்சுதீன், அவர் இஸ்லாமியர். அவர் எங்கள் அப்பாவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. சூப்பர். அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, இந்த வில்லேஜுக்கு வருவார். அது மாதிரி அவர் வீட்டில் ரம்ஜான்னா பிரியாணி கொடுத்து விடுவார். இந்த மாதிரிலாம் இருக்கும். அது மாதிரி நானும் இருந்தேன். எனக்கு பெஸ்ட்டு நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. என் கூடயும் ஒர்க் பண்ணாங்க. என் பையனும் இன்றைக்கி அதே மாதிரி இருக்கான். ஸோ அது மட்டும் என்கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி இருந்திருக்கு. என் பையனும் அதே மாதிரி இருந்திருக்கான். கண்டிப்பா சார். இது பார்த்துட்டு நிறைய ஆடியன்ஸ்குள்ளேயும் அந்த தாட் வரணும். இப்போ எனக்கு அந்த சிறை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படத்தில் சில காட்சிகள்லாம் கிளாப்ஸ் இருந்தது. நான் இது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது பண்ணுவேன் கன்ஃபார்மாக. கண்டிப்பா சார். ஈகர்லி வெயிட்டிங். சார், இப்போ உங்களோட படங்கள்ல உணர்வுகள் சம்மந்தப்பட்டிருக்கு. நான் முன்னாடி இன்டர்வியூலே சொன்னேன், அண்ணாட்ட இப்படி இருக்கணும், அம்மாட்ட எப்படி இருக்கணும், உணர்வுகளோட இப்படிதான் இருக்கணும்ன்ற நம்ம
திரையில பார்த்து நம்ம வாழ்க்கையில ஒன்றிணைஞ்சோம். ம். இப்ப அது காட்டாதனால அண்ணனையும், தம்பியும், அக்காவையும் இவங்க எல்லாத்தையும் ஒரு போட்டியா, ஒரு பகைமையா, ம். அப்புறம் சார் இப்போ ஒரு கல்ச்சர் வந்துச்சு. சொந்தக்காரங்கனாவே கெட்டவங்க அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன். ம். ஆனா உங்க படத்துல அப்படி இருக்காது. ம். இதெல்லாம் எப்படி சார் பார்க்கலாம்? இதுக்கு என்ன சார் ஒரு ஒரு தீர்வா இருக்கும் படங்கள்? இல்ல ஒருவேளை அப்படி சொசைட்டி மாறிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம கொஞ்சம் எதார்த்தமாவும் திங்க் பண்ணணும்ல. சினிமாவுல காட்டுறது எல்லாமே தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த அந்த கிரியேட்டர் வந்து அவர் பார்த்த சொசைட்டி அப்படியா இருந்திருக்கலாம். நான் பார்த்த நான் வந்து அவங்கள விட ஒரு 30, 40 வயசு கொஞ்சம் பெரியவனா இருந்திருப்பேன்ல. நான் பார்த்த காலகட்டத்தில அப்படி இருந்திருக்கலாம். ஆனா இன்னும் கூட ராஜஸ்தான்ல நிறைய கூட்டு குடும்பங்கள் இருக்கு. ம். சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. தமிழ்நாட்டுல சில கூட்டு குடும்பங்கள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. சில வெரி ஃபியூ. ம். முந்தி நிறைய இருந்தது. இப்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே சார். இப்போ எனக்கு இது ஒரு ஆசையா இருக்கு ஜித்து. இந்த ஒரு விஷயம், ஒரு குட்டி விஷயம் மட்டும் எனக்கு நிறைவேறினா போதும் அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன ஆசை ஏதாவது இருக்கா சார்? இருக்கும். எனக்கு சட்டுன்னு கேட்டா ஞாபகத்துக்கு வரல. இருக்கும். ஏதாவது இருக்கும். ஒரு இப்ப ஏதாவது சாப்பிடணும் அந்த மாதிரி எதுவா அது மாரி பெரிய சாப்பாட்டு கிரேவிங் எனக்கு இல்ல. ஆ. நான் பசிக்கு சாப்பிட்டே பழகிட்டனால, சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நான் திருப்பதி போனா லட்டு சாப்பிட மாட்டேன். திருநெல்வேலி போனா அல்வா சாப்பிட மாட்டேன். என்னங்க சார் இது? அவ்வளோதான். நான் அந்த மாரி போறேன் நான் கொஞ்சம் ஒரு மாரி தான். ரொம்ப சாப்பாட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் குடுக்க மாட்டேன். எப்பவாவது எனக்கு என்னைக்காவது இப்ப நம்ம நைட் ஷோ ஏதாவது படம் பார்ப்பேன். இல்ல ப்ரிவ்யூ பார்ப்பேன். இப்ப சத்யம் தியேட்டருக்குலாம் ஏதாவது படம் போய் நைட் அது 7 டூ படமே 7 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. 9:30, 10 மணி ஆயிடுச்சுன்னா, நைட்ல ஒரு மாரி முந்தி சொன்ன மாரி இந்த பாடரகம் முத்து, வைரமாளிகை, நான்வெஜ் சாப்பிடணும்னா, வெஜிடேரியன் சாப்பிடணும்னா முருகன் இட்லி கடை, அப்படி ஏதாவது ஒரு ஹோட்டல்ல இருந்தா சாப்பிட்டு வருவேன். ரொம்ப சாப்பாட்டு கிரேவிங்கிறது எனக்கு கிடையாது. வீட்லயே அப்படிதான். எங்க அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நாங்க 5 பேர் மொத்தம் 3 அண்ணன், தம்பி, என்னோட தங்கச்சி. நான் ஒருத்தன் தான் இது வேணும்னு எதுவுமே அடம் பிடிக்க மாட்டேன். காலைல இன்ஃபேக்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கவே மாட்டேன். காலைல அப்படியே வீட்ல வந்து ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு, ம். அது எங்க வீட்ல வந்து கருப்பட்டி காப்பி தான். ஓகே. இந்த சுகர் நீங்க போட்ட திருநெல்வேலின்றனால திருநெல்வேலின்றல கருப்பட்டி காப்பி குடிச்சிட்டு அப்படியே காலேஜ் போயிருவேன். காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ஹவர் முடிஞ்ச உடனே கேன்டீன்ல போய் ஒரு டீ, சிகரெட் இப்படி போகும். மத்தியானம் லஞ்ச் மட்டும் அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வெளிய நடந்து வந்து கார்னர்ல வந்து ஒரு ஹோட்டல் இருக்கு. சின்னதா ஏதாவது ஒரு ஒரு புளி சாதம், தயிர் சாதம் அப்படியே ஏதாவது சாப்பிட்றோம் அவ்வளோதான். அப்பவே பெருசா சாப்பாட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் குடுக்க மாட்டேன். அது பின்னாடி சினிமாவுக்கு வரும்போது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. என்னன்னா, நெறைய நாட்கள் நான் பட்டினி கிடந்தேன். அவங்க சாப்பிட முடியாதுங்க. பட்டினி கிடந்திருக்கேன். எனக்கு சாப்பாடே கிடைக்கல. ஸோ, அப்படியெல்லாம் இருந்து அது மாரி டைரக்டர் ஆகியும் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அது நான் பல பேட்டிகள்ல சொல்லிட்டேன். ஆமாங்க. யாருமே வந்து டைரக்டர் ஆகி கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க. நான் முதல் படம் ஒரு சில்வர் ஜூப்ளி படம் குடுத்துட்டு, 2வது படம் ஃபெயிலியர். அதுக்கப்புறம் நான் பேசினேன் இப்பலாம்ன்ற ஒரு படம் பண்ணி, பல நாட்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டுருக்கேன். அதுக்குள்ள நான் ஒரு கார் வாங்கிட்டேன், ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டேன். அந்த ஃப்ளாட் அடகு போயிடுச்சு. அந்த கார் அடகு வச்சாச்சு. கார எடுக்கிறதுக்கு வழி இல்ல. அப்போ பல நாட்கள் பட்டினி கிடந்திருக்கேன். என் கூட இந்த பாவா லட்சுமணன் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆமாங்க, ஆமாங்க. பாவம். அவன் என் கூட தான் இருந்தான். என்னுடைய பெர்சனல் அசிஸ்டன்ட் தான் அவன். அவன நான் தான் மேனேஜர் ஆக்கி, அப்புறம் அப்படியே நடிகரா வந்து இன்னைக்கு இதா இருக்கான். அவன்ட்ட கேளுங்க அவன் அதெல்லாம் சொல்லுவான். பல நாட்கள் டைரக்டர் பட்டினி கிடந்திருக்காரு அப்படின்னு. ஓகே சார். அதே மாரி நீங்க பெண்களுக்கு நெறைய முக்கியத்துவம் குடுக்குறீங்க. நான் நெறைய இன்டர்வியூல பார்த்த படங்களையும் பார்க்குறேன். எனக்கு இந்த பெண் இன்னும் எனக்கு அன்பு இருக்கு அப்படின்ற மாரி நான் பார்த்த வரைக்கும் உங்க மனைவி மேல குடுக்குற பேட்டி எல்லாத்துலயும் அன்பு செலுத்திக்கிட்டே இருக்கீங்க. பொதுவா சார் பெண் தான் ஆணுக்கு ரொம்ப அதிகம் குடுப்பாங்க. நீங்க அத போட்டி போடுறீங்களா சார்? அது எப்படி? தெரியல. ஒருவேளை உங்கள மாரி தான் எல்லா ஆணும் இருக்கணும். அது என் ஒய்ஃப்ட்ட தான் கேட்கணும். அவங்களுக்கு என்ன பத்தி பெர்ஸ்பெக்டிவ் வேற மாதிரியே கூட இருக்கலாம். நம்ம சொல்லக்கூடாது. அவங்ககிட்ட கேட்கணும். எனக்கு எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும். எல்லா மகனுக்கும் பிடித்த மாரி எனக்கும் எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும். பட் எங்க அப்பாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா வந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்டா அவர் இல்ல. ரொம்ப அதாவது எல்லார்ட்டயுமே ரொம்ப ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிட்டே இருந்தார் எல்லாரும். எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது எங்க பெரிய அண்ணன். எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது எங்க அடுத்த அண்ணன். எங்க 2 பேருக்குமே என்ன பெருசா பிடிக்காது. சார் எல்லா வீட்லயும் கடைக்குட்டி தானே செல்லம்பாங்க. இல்ல. என் தங்கச்சி இருந்தது எங்க அப்பாவுக்கு பிடிக்கும். கடைசி தங்கச்சி. எங்க அம்மாவுக்கும் பிடிக்கும்னு வச்சுக்கலாம். எங்க அம்மாவுக்கு வந்து ஏன்னா நான் இவ்வளவுக்கும் எங்க வீட்லயே நல்லா படிப்பேன். ம். ஆனா அம்மாவும் என்னமோ நம்மள சினிமாவுக்கு வந்த பிறகு சுத்தமா பிடிக்கல. உருப்பட மாட்டான்னு தான் நெனச்சாங்க. நான் ஈவன் சக்சஸ் பண்ண பிறகு கூட நீங்க நம்புவீங்களா? எங்க அம்மா என்னுடைய எந்த சினிமாவுமே பார்த்ததில்ல. இப்போ வரைக்கும். எங்க அம்மா இறந்துட்டாங்க. 2000லயே இறந்துட்டாங்க. அது வரைக்கும் நான் வானத்த போல வரைக்கும் பண்ணிட்டேன். எந்த படமே பார்த்தேன். எங்க அம்மாவுக்கு வந்து சினிமா பார்க்கறதே பிடிக்காது. அவங்க கல்யாணம் ஆன புதுசுல வந்து பாசம் எல்லாரும் இந்த மாரி ஒரு 4 படம் எங்க அப்பாவும், அம்மாவும் பார்த்துருக்காங்க. அவ்வளோதான் அவங்க சினிமா. அவங்க சினிமாவே அவங்களுக்கு பிடிக்காது. எங்க அம்மாவுக்கு பிடிக்காது. எங்க அப்பாவுக்குமே பெருசா சினிமா பிடிக்காது. அவரு டிஎம்கேல ஒன்ஸ் இருந்தனால எம்ஜிஆர் படங்கள் கொஞ்சம் பார்த்துருக்காரு. அவரும் சொல்லுவாரு பாசமலர் படத்த பத்தி பக்கம் பக்கமா சொல்லுவாரு. அந்த மாரி சில படங்கள் தான் பார்த்துருக்காங்க. அவரு பின்னாடி ரஜினி சார் நடிச்சு காளி மட்டும் பார்த்தாரு. காளி. அது அவருக்கு ஏதோ அவருக்கு பிடிச்சிருந்திருக்கு. மற்றபடி எங்க அப்பாவுக்குமே சில படங்கள் எங்க அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு. அந்த மாரி எங்க அப்பா சினிமாவும் பெருசா பார்க்கவே மாட்டாரு. அவருக்கு பிடிக்காது. எங்க பெரிய அண்ணனுக்கு 2வது அண்ணன் இப்ப திருநெல்வேலில இருக்காரு. அவருக்கும் சினிமா பிடிக்கவே பிடிக்காது. அவர் பார்க்கவே மாட்டார். சினிமா தியேட்டர்லயும் போய் பார்க்க மாட்டார். டிவிலயும் பார்க்க மாட்டார். அந்த மாரி. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலில இருந்து வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற படங்கள் கொடுக்கறதெல்லாம் ஆச்சரியம் தான் சார்.
சார் நிறைய பேர் உங்கள மாரியே நிறைய கிராமத்துல இருந்து ம். நிறைய ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கிராஜுவேட்டா இருப்பாங்க. அவங்க சினிமால நம்ம ஏதாவது சாதிக்க முடியாதான்னு ம். அவங்க கண்டிப்பா வருவாங்க சார். ம். அவங்களுக்கு நீங்க ஏதாவது ம். அவங்கன்னு இல்ல அசிஸ்டன்ட் டேரக்டரா ம். கஷ்டப்படுற டேரக்டருக்கு நீங்க ஏதாவது ஒரு விஷயம் இது இது ஃபாலோ பண்ணுனா என்ன என்ன சார் சொல்வீங்க? இல்ல அப்படி நம்ம யாரையும் எனக்கு அட்வைஸ் பண்றது பெருசா பிடிக்காது. சஜஷனாங்க சார்? நான் சஜஷன் என்ன, இன்னைக்கு இன்னைக்கு வர்ற ஃபில்ம் மேக்கர்ஸ்லாம் ரொம்ப அழகா கிரியேட்டிவா, இன்னோவேட்டிவா ரொம்ப அழகா புதுசு புதுசா எதெல்லாமே யோசிக்கிறாங்க. புதுசு புதுசா ப்ரெசென்ட் பண்றாங்க. ஒரு விஷயம் நீங்க சொன்னது உண்மை. என்னன்னா, கொஞ்சம் ப்ரொடியூசரையும் நம்ம காப்பாத்தணும். இன்னைக்கு சினிமா ரொம்ப முந்தி மாரி இல்ல. அவ்வளோ ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வரதில்ல. இன்னைக்கு ஓடிடி நம்பி இருந்தாங்க. அதுவும் கிடையாது. பிசினஸ் கிடையாது. இன்னைக்கு அந்த பிசினஸ்ன்ற அந்த ஒரு இது வந்து அந்த வட்டம் ரொம்ப சுருங்கிடுச்சு. ஸோ இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு படம் எடுக்கிறதே கஷ்டம். அது ரிலீஸ் பண்றது அதை விட கஷ்டம். இப்ப என்னையே எடுத்துங்களேன். நான் என்னுடைய படங்கள்லாம் வந்து இந்த வாரம் வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் இதை டிசைட் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இதை ரீ ரெக்கார்டிங் மியூசிக்லாம் பண்ணி காப்பி ரெடி பண்ணி முதல் நாள் சென்சார் பண்ணி அடுத்த நாள்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓ! வானத்தை போலாம் அப்படி ரிலீஸ் ஆன படங்கள் தான். இப்போ கடைசியா நான் பண்ண நினைத்தது யாரோ கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி 2014ல ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன். 2013லயே அந்த படத்தை நான் முடிச்சுட்டேன். கிட்டத்தட்ட அதை ரிலீஸ் பண்றதுக்கு எங்களுக்கு 7 மாசம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா எல்லாமே புதுமுகங்கள். டெக்னீஷியன் ஆல்சோ எல்லாமே அதில் புதுசு. நான் ஒருத்தன் தான் அதில் பழசு. விக்ரமன்ற ஒன்று தான் பழசு. ப்ரொடியூசருக்கும் அது ஃபர்ஸ்ட்டு படம். ம். ஸோ அது வந்து அது பிஸ்னஸ் பண்ணி தியேட்டர் கிடச்சி ரிலீஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு. இப்போ படங்கள் எல்லா படங்களுடைய நிலைமை அதான் இருக்குது. பெரிய படங்கள் தவிர்த்து ம், ம், ம். சில உண்மை. பெரிய படங்கள் இப்போ ஒரு விஜய் படமோ அஜித் படமோ பெரிய அதெல்லாம் மார்க்கெட்ல இருக்கிற இருக்கு. ஹீரோஸ் தாண்டி. சின்ன மீடியம் பட்ஜெட் சின்ன படங்கள்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாதம் கழிச்சு தான் அவன் ரிலீஸே பண்ண முடியுது. உண்மை. அந்த மாதிரி இருக்கு. நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதை கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். 250 படம் 300 படம்லாம் ஒரு வருஷத்துக்கு ஜாஸ்தி. ஆமாங்க. அதனால இன்னைக்கு ஸ்க்ரீன்ஸும் பார்த்தீங்கன்னா 2500 ஸ்க்ரீன்ஸ் இருந்தது. ஸ்க்ரீன்ஸ் நான் சொல்றது. அப்போ மோஸ்ட் ஆஃப் த தியேட்டர்ஸ் வந்து இண்டிவிஜுவல் தியேட்டர்ஸ் தானே. இப்போ நிறைய மல்டிப்ளெக்ஸ் ஆனாலும் இந்த மல்டிப்ளெக்ஸ் ஸ்க்ரீன்லாம் சேர்த்து இப்போ 950 என்னமோ தான் இருக்கு. ம், ம், ம். அப்போ வந்து சினிமா தியேட்டர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சு. குறையுது. ஸ்க்ரீன்ஸ் குறைஞ்சிடுச்சு. நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நான் படம் பண்ண காலத்துலலாம் 80, 90 படங்கள் தான் ஒரு வருஷத்துக்கு வரும். இப்போ 250 படம் 260 படம்னா அது ஆமாங்க சார். ஷோவும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஷோ 2 ஷோ எங்கேயோ கொடுக்குறாங்க. எந்த ஷோ நம்ம படம் எந்த தியேட்டர்ல எந்த ஷோ ஓடுதுன்னு அந்த டைரக்டருக்கும் தெரியாது, அந்த தெரியுது. ப்ரொடியூசருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, வந்ததும் தெரியாது, போறதும் தெரியாது. படங்களுடைய எண்ணிக்கையை கம்மி பண்ணலாம். நிறைய பிளானிங் திட்டமிடல் வேணும். ரொம்ப அன்னெசரி செலவுகள் குறைச்சிக்கணும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப மலைக்க வைக்குது. நான் கேட்கும்போது ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு அதிக செலவு அவ்வளோலாம் தேவையில்லை. நான் என்னுடைய எல்லா படத்துக்கும் வந்து டிஸ்கஷன் ஆஃபீஸ்லாம் பண்ணியிருக்கேன். கம்போசிங் ஆஃபீஸ்லாம் பண்ணியிருக்கேன். அப்படி எங்கேயாவது நாங்கள் டிஸ்கஷன் போனால் ஒரே ஃபேவரட் பிளேஸ் வந்து எங்கள் ஊர் தான். குற்றாலம் போயிடுவேன். குற்றாலம். அங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடே வாடகை கிடைக்கும். ஏசி ரூம்லாம் கிடையாது. எல்லாம் நான் அங்கே தேவையில்லை. அந்த கிளைமேட்டுக்கு ஏசிலாம் தேவையில்லை. நான் ஏசி ரூம் தான் இருக்கும். ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு ஒரு நாள் வாடகை பார்த்தீங்கன்னா ரூ. 150. போதுமே. ஸோ நாங்கள் அங்கே தங்கிட்டு நாங்கள் ஒரு 3, 4 ரூம் இருக்கும். அசிஸ்டன்ஸ்லாம் ஒவ்வொருத்தர் ஒரு ரூமில் இருப்பாங்க. நான் ஒரு ரூம் ஒரு 5 எனக்கு மேக்ஸிமம் எனக்கு 5 அசிஸ்டன்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஒர்க் பண்ணதே கிடையாது. புது வருஷத்துல 4 பேர் தான். அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே சாப்பாடு ஹோட்டல் வீட்டில் வாங்கிட்டு சொல்லிட்டு சாப்பிட்டு அப்படியே இருப்போம். சிம்பிளாக தான் நாங்கள் டிஸ்கஷனுக்கு பெரிய செலவே ஆகாது என்னுடைய எந்த படத்துக்கும். கம்போசிங் ஆஃபீஸ்லேயே பண்ணிடுவோம். அந்த மாதிரி ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கும் பெரிய செலவு பண்ணது கிடையாது. லொக்கேஷன் ஸ்கவுட்டிங்லாம் என் காரில் நானே பெட்ரோல் போட்டோ டீசல் போட்டு அப்படியே சுற்றி ஃபுல்லாக பார்த்து உங்களோட செலவு இல்லையே. மோஸ்ட்லி சிட்டி பக்கத்தில் இருந்தால் அவுடோர் போனால் கம்பெனி கார் தான் எடுத்தான் போவேன். அந்த மாதிரி தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டதே இல்லை. எல்லாமே டக்கு டக்குன்னு டப்பிங் வந்து ஃபார்ச்சுனேட்லி எனக்கு என்னமோ நம்ம படத்தில் நடிச்ச ஆர்டிஸ்ட்லாம் டக்கு டக்குன்னு பேசிட்டாங்க. அதெல்லாம் டப்பிங் சீக்கிரமாக ஒரு மேக்ஸிமம் இப்போ 10 to 12 days அதுக்குள்ளே முடிஞ்சிடும். அதே மாதிரி எடிட்டிங் நான் ரொம்ப ஃபாஸ்ட் எடிட்டிங்கில் அது படம் எடுக்கும்போதே எனக்கு நான் எடிட் பண்ண பிக்சரை தான் நான் ஷூட்டே பண்ணுறேன். அந்த மாதிரி ஸ்கிரிப்டே நான் எனக்கு எடிட்டட் ஸ்கிரிப்ட் தான் இருக்கும். அதனால் டக்கு டக்குன்னு எடுத்து எடிட் பண்ணி ரீ ரெக்கார்டிங் 4 நாள் தான். அதுக்கப்புறம் வந்து இப்போ உள்ள கல்ச்சர் மாறிடுச்சு இல்லையா. எஸ். மியூசிக் டைரக்டர்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவர் ஒரு மாதம் ஆக்குவாரு. அவர் பண்ணிடுவார். சரி, இப்போ இயக்குனருக்கு சொன்னீங்க. நிறைய பேர் வந்து நடிகன் ஆகணும் அப்படின்னு மாதிரி குணச்சித்திர கதாபாத்திரம் ஆகணும் அப்படின்லாம் ஆசை. இப்போ நானே நடிகன் ஆகணும் அப்படின்னு தான் சார் ஆசையில் இருக்கு. இப்போ எனக்கு இந்த ஒரு விஷயம் நீ கவனமா வச்சுக்கோ, இது வச்சுக்கோ அப்படின்னு ஒரு இயக்குனரா எது சார் சொல்லுங்க? நடிகர்களுக்கா? நடிகர்களுக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ சூப்பர், நான் சூப்பர். என்ன எடுத்துங்க, நான் வந்து ஒரு டைரக்டர் தான். ஆனாலும் கூட இப்போ நான் பண்ண காலத்தில் வந்து நான் கேரவன் கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டதே இல்லை. இப்போ போன படம் நான் நினைத்தது யாரோ பண்ணும்போது எல்லாருமே அப்போ இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எல்லாருமே கேரவன் வச்சுட்டு இருந்தாங்க. எல்லா டைரக்டர்களுக்குமே நான் கேரவன் வச்சுக்கிட்டதே இல்லை. நான் இப்போ அதை சொல்ல வரல. அதை சொல்லி எனக்கு என்னென்னா நான் வந்து நான்வெஜ்லாம் ரொம்ப சாப்பிடுவேன்னு வச்சுங்களேன். என்னுடைய ஷூட்டிங் டைமில் படம் ஆரம்பித்து அந்த ஷூட்டிங் டைமில் எதுவுமே நான் நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன்.
ஏன்னா ஏதாவது நமக்கு வயிறு ஏதாவது அப்செட் ஆயிடுச்சுன்னா நான் எங்கே போகிறது? கரெக்ட். நான் எங்கேயாவது பக்கத்தில் கார் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு வீட்டுக்கு போகணும், எங்கேயாவது ஒரு லாட்ஜுக்கு போகணும், ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ இதில் அந்த 1 ஹவர் இந்த ஷூட்டிங் பிரேக் ஆகிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்சியஸாக இருப்பேன். ம். நம்மளால எதுவும் நஷ்டம் வந்துடக்கூடாது, பிரச்சனை வந்துடக்கூடாது. இப்படி எல்லாமே ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப முக்கியம். இதான் சொல்ல கரெக்ட், வரேன். கரெக்ட். இப்போ கமல் கே சம்பந்தம் ஷூட்டிங் வந்து நியூசிலாண்டில் நடக்குது. அங்கே வந்து கமல் சார் ஏதோ சீ ஃபுட் ஏதோ ஒன்று சாப்பிட்ருக்காரு. ரொம்ப அவருக்கு ஒரு மாதிரி ஒத்துக்காமல் ஸ்டமக்கெல்லாம் இதாகி கிட்டத்தட்ட 2 நாள் ஷூட்டிங் கேன்சல். ம். அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் அதிலலாம் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். இது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இதை ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து எஸ். கண்ட்ரோலாக இருக்கணும். ஷூட்டிங்கில் வந்து அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, இந்த மாதிரி கல்ச்சர், லேட்டா வர்றது. லேட்டாக வர்றது, அதெல்லாம் ரொம்ப தப்பு. ரொம்ப கரெக்ட் டைம் இருக்கணும். என் பையன் அந்த ஒரு படம் தான் நடிச்சிருக்கிறான். இன்னொரு தெலுங்கு படமும் நடிச்சான். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆளா என் பையன் தான் இருப்பான். நான் அவனுக்கு சொல்லி அனுப்புனேன். நீங்க வந்து காலையில ஃபர்ஸ்ட் ஆளா இருக்கணும். சிவாஜி சார்ட்ட அந்த ஃபர்ஸ்ட் ரொம்ப ஷாட். பெரிய விஷயம். எல்லாரும் பாராட்டுவாங்க. ரஜினி சார்ட்ட அதே மாரி. இன்னைக்கு இருக்கிற ஆல்மோஸ்ட் யங்ஸ்டர்ஸ் அதே மாரி தான். சீக்கிரமா ஷூட்டிங் வந்துருவாங்க. வித் மேக்கப்போட வித் வருது. மேக்கப், காஸ்டியூமோட என் பையனும் அதே மாரி இருப்பான். நானும் அதே மாரி நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா இருப்பேன் ஷூட்டிங்ல. இன்னொரு பெரிய தப்பு பண்ண 2, 3 படத்துக்கு அது இன்னை வரைக்கும் நான் அவசரப்பட்டுட்டு இருக்கேன். என்னன்னா, காலையில ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கிற வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பாலிசி. 2வது ஷாட் சொல்லிட்டு அப்புறம் தான் உட்காந்து ஸ்பாட்லயே உட்காந்து ஏதோ ஒரு இட்லி ஏதோ சாப்பிடுவேன். அதனால எனக்கு அசிடிட்டி, அல்சர் இன்னை வரைக்கும் வந்துட்டு இருக்கு. ஐயோ! ம். ஸோ அதெல்லாம் அதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஆர்டிஸ்ட்டுகள் யாரும் சொன்ன டைமுக்கு ஏதோ கொஞ்சம் காலைல 7 மணிக்கு ஷாட்டுன்னா அவங்க 9 மணிக்கு தான் வருவாங்க. நம்ம 9 மணிக்கு ஷாட் எடுத்து இப்போ 10, 10:30க்கு சாப்பிட்டா என்ன ஆகுது? ஸோ அதனால அதெல்லாம் விட்டுட்டேன் அதுக்கப்புறம். இவ்ளோ நேரம் எனக்காக டைம் குடுத்து நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சார். நன்றி, ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் இந்த பேட்டியை பார்த்த திரைமொழி நேயர்களுக்கும் எனது நன்றி.